அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹுவின் பரிசுத்தமான தீனுல் இஸ்லாம் மிகவும் பவித்திரமான ஒரு மதமாகும். அதனால்தான் ம்லேச்சமான எல்லா காரியங்களையும் தொட்டுவிட்டு நிற்க வேண்டும் என்று பரிசுத்த இஸ்லாம் மனிதர்களுக்கு கல்பிக்கிறது. முஸ்லிம்களாகிய நாமெல்லாம் ஹராமான காரியங்களை தொட்டுவிட்டு நிற்க வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டும். பரிசுத்த இஸ்லாம் கொண்டுவரும் ஒவ்வொரு காரியமும் முஸ்லிமின் வாழ்வில் மிகுந்த உபகாரம் செய்யும் ஒன்று என்ற விஷயத்தில் சந்தேகமில்லை. இத்தகையில் பரிசுத்த இஸ்லாம் நிஷித்தமாக்கிய ஒரு காரியமாகும் மதுபானம். விசுத்த குர்ஆனில் மதுபானத்தை பற்றி சொல்வது இப்படி: சத்திய விசுவாசிகளே, மதுவும் சூதாட்டமும் பிரதிஷ்டைகளும் பிரச்சனை வைத்து நோக்குவதற்கான அம்புகளும் பைசாசிகமான ம்லேச்ச விருத்தி மாத்திரமாகும். அதனால் நீங்கள் அதையெல்லாம் வார்ஜிக்குக, நீங்கள் வெற்றி அடையலாம். இரு உலகங்களிலும் வெற்றி கைவர வேண்டிய பரிசுத்தமான தீனு இஸ்லாம் நிர்தேசித்த மார்க்கங்கள் மதுவை வார்ஜிக்குக என்றது. ஆனால் இன்று மதுபானம் இல்லாத பார்ட்டிகளும் பரிபாடிகளும் மிக குறைவு. சர்வ திண்மைகளின் தாக்கோல் என்றது மதுபானத்தை பற்றி அல்லாஹுவின் ரசூல் சொல்லியிருப்பது. இத்தகையில் மதுபித்து குடும்பத்தை புத்திமுட்டிக்குகையும் அல்லாஹுவின் விதிவிலக்குகளை அனுசரிக்காமலும் வாழ்ந்த ஒரு யுவாவுக்கு சம்பவித்த வேதனாஜனகமான ஒரு சம்பவத்தை பற்றியது நாம் இன்று சர்ச்சை செய்வது. ஒரு கஃபர்ஸ்தானில் நடந்த சம்பவம். ஜனங்கள் ஜோலி முடிந்து அவர்களின் வீட்டுக்கு மடங்கும் ஒரு ஸ்தலத்தில் ஒரு கபர்ஸ்தான் இருந்தது. அங்கனே அதிலூடே மடங்கி வரும் ஜனங்கள் பங்கு வைத்த ஒரு அனுபவமாகும். ஒரு யுவாவை மரமாடியதின்பின் ஏதானும் சமயம் முடிந்து ஜனங்களும் மடங்கி போயினர். அதின்பின் ஒரு நாய் அவிடே வந்து வல்லாதே குறைக்கவும் ஓரியிடவும் தொடங்கியது. 2-3 திவசங்கள் இது ஆவர்த்தது. 4வது நாளில் ஜனங்கள் இதை காண இடையாயது. அங்கனே நாட்டிலேயுள்ள ஒரு யுவா இந்த காரியத்தில் தீர்மானம் எடுக்க தயாரானது. அங்கனே நாட்டிலிருந்த ஒரு பண்டிதனிடம் போய் இந்த விஷயம் சர்ச்சை செய்தது. இதேகம் மற்ற பண்டிதன்மார்களுடன் சர்ச்சை செய்து அவசானமும் கபர் திறக்க தீர்மானித்தது. ஜனங்களுக்கும் இந்த காரியம் என்ன என்று அறிய வளரே வலிய ஆகாங்ஷை இருந்தது. அங்கனே பண்டிதன்மார்கள் அம்மையத்தின் குடும்பக்காரரோடு விஷயம் சர்ச்சையும் அவர்கள் சம்மதம் லபித்தால் மாத்திரம் கபர் திறக்கலாம் என்று தீர்மானம். அங்கனே அவர்களின் சகோதரன்மாரோடு கோடித்து சகோதரன்மார்கள் அதுக்கு சம்மதிக்கும் செய்து அங்கனே திவயம் ஜனங்களெல்லாம் ஒருமித்து கூடினர். அன்றனே திவனம் நயையை அவிடே கண்டில்லை. ஜனங்கள் கபர் குழிக்கத் தொடங்கினர். அப்போல் கபரில் இருந்து ஒரு பாம்பு புறப்படுவது அவர்களுக்கு காண சாதனம். தல்சமயம் தன்னே ஜனங்கள் அவிடே இருந்து பேடித்து ஓடிப்போயினர். அவிடே இருந்து அப்பாம்பு காணாடாகியது. அதின் பேசம் மீண்டும் கபர் குழிக்க தொடங்கு. கபரிலிருந்து அவர்களுக்கு மையத்தை வளரே மோசமையான ரீதியில் காண சாத்து கொண்டு உடனே அவர்கள் கபர் அடக்கு செய்து நாட்டிலே ஒரு விஷயம் சர்ச்சையாய். அங்கனே பண்டிதன்மரே குடும்பக்காரரின் அடுத்தேக்கு யுவாவினை குற்றி அன்வேஷித்து அப்போல் அவர்களுக்கு மனுச்சு லாக்கான் சாத்தியம் எங்களுடன் சகடர் மதியபிக்கையும் குடும்பக்காரரோடு மதியபானம் காரணம் மோர்சமாய் பெருமாறுகையும் செய்திருந்து அது கோடாவாம் அத்தேகன் ஒரு சிக்ஷை லபித்தது என்றும் அவர்கள் பரியோ அதது கோடானதேயம் ஒரு சிக்ஷை என்று பண்டிதன்மா பறையும் செய்து ஒரு சம்பவம் வலிய பாடங்கள் ஒரோ முஸ்லிமுக்கும் நல்குவது. மதுபானம் உபாக்சிக்காதே ஒதுக்கு ஒடப்பு சல்கர்மங்கள் செய்து கொண்டு ஒரு உபகாரமும் இல்லை என்று நமக்கு சது இலே இருந்து மனசிலாக்காம். மதுபானம் என்பது நைமிஷிகமான ஒரு ஆஸ்வாதனம் மாத்திரமாகும். என்னால் அது மூலம் உண்டாகும் நாசம் மிகவும் பெரியது. மதுமானிக்கு ஆகாரம் கொடுக்கும் ஸ்திரீயைப் போலும் கபரில் சிக்ஷிக்கப்படும் என்று பண்டிதன்மனார் பறையும் காணு. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சகலவித தின்மகளில் இருந்து விட்டிருக்கான் நமக்கு தௌபீக். அவனின் ஸ்வர்க்கலோகத்தில் நாம் எல்லாவேரை ஒன்று மிக்கு கூட்டட்டே. அமீன். வீடியோ நீங்கள்களிலேக்கு எத்தான் காரணமையாகியவர்கள் வேண்டி பிரத்யேகம் துவா செய்யணுமென்று ஓர்மப்படுத்திக் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோயுமாய் நமக்கு பின்னீடு காணாம். துவா வசியத்தோடே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.